தயவு செய்து இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஒரு நிமிஷம் கூட செகண்ட் கூட மிஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோவை லாஸ்ட் எண்டு வரைக்கும் பாருங்க ப்ளீஸ், தயவு செய்து. அப்பதான் உங்களுக்கும் புரியும். இது மாதிரி ஒரு சம்பவம் உங்களுக்கு நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் தப்பித்து கொள்ளலாம். அநியாயம், அக்கிரமம், அராஜகம். கதறி அழும் பணிப்பெண். தாயும் தந்தையும் வாகன விபத்தில் ஒரே இடத்தில் உயிரிழந்துள்ளனர். சடலம் மோர்ச்சரியில். பாரம் எடுக்க யாரும் இல்லை. 2 குழந்தைகளும் பக்கத்து வீட்டில் அனாதையாக நிற்கின்றன. உதவி செய்ய யாரும் இல்லை. நாட்டுக்கு போக விடாம தடுத்து வைத்திருக்கும் மாமா பாபா. ஏஜென்ட்டுக்கு கோல் பண்ணினா ஏஜென்ட் சொன்ன கதையால் மாமா பாபா இவரை உடனடியாக ஏஜென்ட்டுக்கே கொண்டு போய் விட்ட துயரசம். என்ன நடந்துச்சு தெளிவா பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் நீங்க மாலை வணக்கம். நான் உங்கள் சர்ஃபான் BA vlog. நம்மளுடைய 3 சேனல்கள்லையும் போடக்கூடிய வீடியோக்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குது. சர்ஃபான் BA vlog மற்றும் சர்ஃபான் vlog BA2, அடுத்ததாக சர்ஃபான் ஆல்வேஸ் வித் யூ. இந்த 3 சேனல்லையுமே நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குது. வீடியோக்களை மறக்காம தொடர்ந்தும் பாருங்க. நிறைய பயனுள்ள தகவல்களை உங்களுக்கு தொடர்ந்துமே கொண்டு வந்து தந்து கொண்டே இருக்கிறேன் இந்த சேனல்கள் ஊடாக. இப்போ இந்த தகவலை நான் எனக்கு கிடைச்ச இந்த தகவல் சிங்கள மொழியில் கிடைச்சது. இதை நான் அப்படியே உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன நடந்துச்சு, என்ன செய்யணும் அப்படின்றத சொல்ல போகிறேன். எனக்கு முதலாவதாக வந்த மெசேஜ், முதல்ல எனக்கு ஒரு மெசேஜ் வருது. அவசரமா எடுங்க தம்பி, எனக்கு ஒரு பிரச்சனை, கொஞ்சம் அவசரமா எடுங்க, கோல் எடுங்க ப்ளீஸ் அப்படின்னு ஒரு சகோதரி மெசேஜ் பண்றாங்க. சிங்கள மொழி தெரிஞ்சவங்க அவங்க நம்ம ப்ளே பண்ணும்போது வாய்ஸ் அதையும் கேட்டுக்கோங்க. நான் அதையும் உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு அதை மொழிபெயர்க்கிறேன். எங்களுடைய வீட்டுக்கு ஒரு சகோதரி வேலைக்காக வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் இறந்துட்டாங்க. கணவர் வெளிநாட்டுல இருக்கிறாரு. குழந்தைய பார்த்துக்கொள்றதுக்கு 2 குழந்தைகளையும் பார்த்துக்கொள்றதுக்கு யாரும் இல்லை. குழந்தைகள் இப்ப பக்கத்து வீட்டுல நிக்குது. பாடி மோர்ச்சரியில இருக்குது. எப்படியாவது உதவி பண்ணுங்க இவங்கள நாட்டுக்கு போறதுக்கு. ඉතින් අර ඒ ළඟ අක්කම අපිට කතා කරලා කිව්වා ළමයි දෙන්න එයා ගෙදර එක්කලා තියෙනවා. දැන් අම්මයි තාත්තයි නැති වෙලා. දැන් මේ ළමයා යවන්නේ නැහැ ටිකට් හදලා. නේද? මට ඒජන්සියෙන් එයි එහෙම කියන්නේ. ටක් ගන්න ටිකට් හදලා ළමයි දෙන්න. දැන් ළමයි දෙන්න ෂොක් වෙලා. මහත්තයාට මල්ලිත් රට මේ ළමයාට රතිය කියන්නේ අර මන්ට ටිකට් එක යන්න. දැන් මෙයා මිනිහට වෙන මාස 5යි. ලබන මාසෙට මාස 6යි. අනේ මල්ලි මොකක් හරි බලලා උදව්වක් කරන්න නේ මේ ළමයාට. ළමයි දෙන්නෙක් ඉන්නවා. මේ මොන දෙන්නෙක් නේ? ඒ ඉඳනේ මල්ලි ප්ලීස් පොඩ්ඩක් බලන්නනේ කතා කරලා. இப்போ இவ்வளவு தடுமாறுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட கூட இருக்கிறவங்க. இவங்களோட கூட இருக்கிற சகோதரி தான் இந்த அளவுக்கு தடுமாறிட்டு இருக்கிறாங்க. ஏன் என்ன காரணம்? ஐயோ கூட வேலை செய்கிற பொண்ணுடைய நிலைமை இப்படி ஆகிடுச்சு, அவங்க குழந்தைகள் அனாதையாகி நிற்குது. இப்போ இவங்களுக்கு என்ன பதில் சொல்றது, என்ன பண்றது அப்படின்னு தெரியாம, அதாவது அவங்களுடைய அந்த நிலைமையை பார்த்துட்டு இவங்க தாங்க முடியாம எனக்கு தம்பி எப்படியாவது உதவி பண்ணு தம்பி, எப்படியாவது செய்யுங்க தம்பி, என்னையாவது பண்ணுங்க தம்பி, 2 குழந்தைங்களும் அங்கே அனாதையா நிற்குது அப்படின்னு அந்த சகோதரி சொன்னாங்க. அப்போ அது தொடர்ந்து அந்த கான்வர்சேஷன் தொடர்ந்து போய்ப்போ அவங்க ஆரம்பிச்சதுல இருந்து தொடர்ந்து அந்த கான்வர்சேஷன் போயிட்டே இருந்துச்சு. சரியா? கடைசியா தம்பி எப்படியாவது பார்த்து உதவி பண்ணுங்க தம்பி, சடலம் இருக்கிற போட்டோவே அனுப்பிட்டாங்க தம்பி, எப்படியாவது உதவி பண்ணுங்க தம்பி அப்படின்னு அந்த சகோதரி உண்மைக்குமே ரொம்ப ரொம்ப முயற்சி செஞ்சாங்க என்கிட்ட சொல்லி, எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு.
அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன்னா நிறைய பேருக்கு நான் வந்து மெசேஜ் அனுப்பியிருப்பேன். ஆயிஷா மிஸ் எம்பசியில் வந்து அவங்க தான் தற்போதைய தொழிலாளர் திணைக்களத்தில் இந்த போனஸ் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கெல்லாம் அவங்க தான் வந்து லீட் பண்ணுறது. ஆயிஷா மிஸ்ஸுக்கு நான் என்ன பண்ணேன், உடனே இதை வந்து மெசேஜாக நான் அனுப்புகிறேன். සුබ දවසක් සක්‍රිය වයිස් මිස් මම සර්ෆාන් YouTuber මේ මට පණිවිඩයක් ආව බුදුමිත් එක්ක කතා කරා කිව්වා මේ අම්මයි තාත්තයි නැති වෙලා දරුවෝ දෙන්නෙක් ඉන්නවා මේ මහත්ය අතරට ගිහිල්ලා මේ එවිලා මාස 5ක් විතර වෙනවා කියලා. ඉතින් මම එයාලට මම මිසුත් කිව්වා ෆොටෝ මොනවද තිබ්බනම් හොඳයි කියලා. මම එයාලගෙන් කිව්වා මේ එහෙම වුණොත් එහෙම හදිසි අවස්ථාවක් සිද්ධ වුණොත් අනිවාර්යෙන් ග්‍රාම සේවකයාලව හරි අනිවාර්යෙන් ඒක සාහිතික කරලා ලියුමක් අරගෙන සීල් එකක් තියලා ලියුමක් අරගෙන ඉක්මනට යවවනම් එම්බසි මොන හරි වැඩක් වීමක් කරන්න පුළුවන් නේද? இப்போ நான் என்ன சொன்னேன்னா, நான் அவங்களுக்கு மெசேஜ் போட்டேன், அவங்களோட ஆல்ரெடி என்ன நம்பர் கொடுத்து பேச வச்சுட்டேன். அப்போ அவங்களும் சொல்லியிருக்காங்க ஏதாவது ஒரு ப்ரூஃப் ஒன்று அனுப்ப சொல்லுங்கள், உடனே நாங்கள் ஏதாவது பண்ணி கொடுக்குறோம், எப்படியாவது நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு. அப்போ அதே மாதிரி தான் இந்த சகோதரி வந்து இப்போ சொன்னதுக்கு அப்புறமா உடனடியாக நாங்கள் என்ன பண்ணோம், நானும் இவங்கள்ட்ட சொன்னேன், உடனடியாக உங்களுடைய கிராம சேவகர், அதாவது உங்களுடைய கிராமத்துக்கு பொறுப்பான அந்த அதிகாரிகிட்ட போய் உடனே ஒரு லெட்டர் ஒன்று எழுதி அவருடைய சீல் வச்சு இந்த மாதிரி குழந்தை ரெண்டும் பக்கத்து வீட்டில் அனாதை நிற்குது, தாய் தகப்பன் கார்டியன்ஸ் வந்து இறந்துட்டாங்க, 2 பேரும் இறந்துட்டாங்க ஒரே டைமில், டைமில் 2 பேரும் ஒரே டைமில் ஆக்சிடென்ட்டில் இறந்துட்டாங்க. அப்போ இந்த குழந்தைகளை பராமரிக்கிறதுக்கு யாரும் இல்லை, தாய் உடனே வந்தாகணும் அப்படின்ற லெட்டரை கொடுத்தா இந்த மாதிரி சிச்சுவேஷனில் கோயத்துறை கவர்மெண்ட், நான் இப்போ இதுக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன், நிறைய சட்டங்களை கொண்டு வந்த மாதிரி அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எக்ரிமெண்ட்டில் இருக்குது, ஏதாவது எமர்ஜென்சி சிச்சுவேஷனாக இருந்தால் நிச்சயமாக போய்த்தான் ஆக வேண்டும் அப்படின்ற நிலைமையில் இருந்தால் உடனடியாக அவங்களை அனுப்பிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அந்த சட்டம் வந்து நிறைவேறுக்கிறாங்க. இந்த மாதிரி நிலைமையிலையும் கூட இந்த சட்டத்தை வந்து சரியான முறையில் பயன்படுத்தி ஆகணும். அப்படி ஒரு உதவி கோரல் நிலைமை இருக்கும்போது இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நிச்சயமாக கஃபீலும் இணங்கியே ஆகணும். காசு வேணும், இல்லை அனுப்ப முடியாது அப்படி இப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா எமர்ஜென்சி சிச்சுவேஷன், தவிர்க்க முடியாத சூழல். நல்லா கேட்டுக்கோங்க, உண்மைக்குமே தவிர்க்க முடியாத சூழல் அப்படின்னு வரும்போது அனுப்பியே ஆகணும். எக்காரணத்தை கொண்டும் கஃபீல் பிளாக் பண்ண முடியாது, இல்லை அனுப்ப மாட்டேன்னு சொல்ல முடியாது, அனுப்பியே ஆகணும். அதுதான் சட்டம். මං එයාලට උපදෙස් දුන්නා අර මරණයක් වුණා කියලා ඔප්පු කරන්න පුළුවන්, ප්‍රූව් කරන්න පුළුවන් මොන හරි ඉන්ෆර්මේෂන් එකක් දෙන්න කියලා. මම ඒගොල්ලන්ට දැනුවත් කළා, නැත්නම් මෙයාලා පිළිගන්නේ නැහැනේ, මෙහි ඉන්න ස්පොන්සර්ස්ලා පිළිගන්නේ නැහැනේ. ඒක ඒජන්සියට සහ මේ ඒජන්සියට යොමු කරන්න කියලා මං කිව්වා අපිටත් එම්බසියටත් එවන්න කියලා. அவங்களும் ஆமா உடனே அதுக்குரிய ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருந்தால் உடனே அனுப்புங்க, இந்த ப்ரூஃபை வச்சு இதுக்குரிய நடவடிக்கைகளை உடனே நான் எடுத்து தரேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. சரி, ஓகே. இன்னைக்கு நேற்று வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கே தெரியும், குறைஞ்சது ஒரு நாளைக்கு எனக்கு 500லேருந்து 600 700 மெசேஜ் வருது. அத்தனை மெசேஜும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எப்படியாவது ரிஸ்க் எடுத்து அத்தனை மெசேஜுக்கும் ரிப்ளை பண்ணி முடிச்சிடுறேன். சில நேரங்களில் மிஸ் ஆகும், சில நேரங்களில் 24 ஹவர்ஸுக்குள்ளே அந்த அனுப்பின மெசேஜுகளுக்கு நான் ரிப்ளை பண்ணிடுவேன். அப்படி இருந்தும் எல்லா என்னுடைய வேலைகளே ஹோல்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன் நேற்று நான் வீடியோ போட்டேன், நேற்று நான் சாயந்தரம் கூட வீடியோ போடவே கிடைக்கல. ஏன்னா அரவாஸ் இந்த பிரச்சனை இதுதான் ஃபுல்லாகவே டீல் பண்ணது. இதில் அந்த ஃபோட்டோஸோடு இருக்கிறதால நான் காட்ட விரும்பலை. ஒவ்வொரு டைமிங் வந்து இருக்குது சரியா. ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது நேற்று காலையில் அவங்க 5 மணிக்கு அந்த சகோதரி எனக்கு மெசேஜ் பண்ண ஆரம்பித்தது. நேற்று மதியம் வரைக்கும், சாதாரணமாக நினைக்கிறேன் ஒரு 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் தொடர்ந்து மெசேஜ் வந்து கொண்டே இருந்துச்சு. தொடர்ந்து இந்த பிரச்சனையை பற்றி பேசி 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 இந்த பிரச்சனைகளை பற்றி கேட்டு அவங்களும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, நானும் ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருந்தேன். இந்த பிரச்சனையை தொடர்ந்து நேற்று தினம் பல அதிகாரிகளோட பேசி எல்லா பக்கமும் பேசி 2 குழந்தை அனாதை ஆகி நிற்குது, தாய் தகப்பன் யாரும் இல்லை, தாத்தா பாட்டி இருந்த கார்டியன்ஸும் உயிரிழந்துட்டாங்க. உண்மையிலேயே எவ்வளோ ஒரு வேதனைக்குரிய சம்பவம் இல்லையா. அப்போ எவ்வளோ முயற்சி பண்ணி சரி கடைசி கட்டம் அந்த ஃபோட்டோவை மட்டும் அனுப்பி கடைசியாக வந்த ஃபோட்டோ இதுதான். இந்த ஃபோட்டோ வந்ததோட இன்னும் ஓவராகவே இந்த ஃபோட்டோ வந்ததோட உண்மைக்குமே கலங்கி போயிட்டாங்க எல்லாருமே, நான் உட்பாடு. இப்படி யாருமே இல்லாமல் அனாது அவங்களுடைய உடலும் இருக்குது,
குழந்தைகள் அனாதையா நிக்குது. எப்படியாவது என்ன வழிபட்டாவது இவங்களை எப்படியாவது நாட்டுக்கு அனுப்பணும்னு நேற்றைய தினம் ஃபுல் அண்ட் ஃபுல் முயற்சி இதுதான். அதுக்கப்புறமா இன்னைக்கு விடிய காலையில இன்னைக்கு மதியம் ஃப்ளைட்டுக்குள்ள அவங்க நாட்டுக்கு போறதுக்கு எல்லா ஏற்பாடும் ரெடி பண்ணியாச்சு. கடைசியா ஒரு வாய்ஸ் மாதா ஏஜென்சில இருந்து அந்த பெண் வந்து பேசுறாங்க. எப்படி செய்யணும்ன்றது அவங்க தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் செய்ய முடியும். அழுகுறாங்க அந்த பெண் வந்து. என்ன நடந்தது, என்ன பிரச்சனை அப்படின்றத நீங்க பேசுங்க. கையில் உள்ள இன்னொரு இடத்தை கொண்டு போய் விட மாட்டாங்க. எப்படி அழுகுறாங்க, எவ்வளவு கவலைப்படுறாங்கல்ல. எங்களை எல்லாம் பார்த்து அவங்களுக்கு என்ன இளிச்சவாயமாய் தெரியுதா? காலையில இருந்து நைட்டு வரைக்கும், நைட்ல இருந்து விடிய காலையில வரைக்கும் உட்கார்ந்து எங்களை எல்லாம் பார்த்து அவங்களுக்கு என்ன இளிச்சவாயமாய் தெரியுதா? ட்விஸ்டர் ரிவீல் பண்ணுவோமா? என்னடா எவ்வளவு நேரம் சீரியஸா போயிட்டு இருந்தது, சிரிப்பு காட்டுற மாதிரி பேசுறேன்னு பாக்குறீங்களா? கடைசியில் அக்கா நம்ம தலையிலே மிளகு அரைச்சிட்டாங்க. அதுதான் நடந்தது. கூகுள்ல போட்டோ டவுன்லோட் பண்ணி கூகுள்ல இந்த மாதிரி நாய் வேலை தயவு செய்து யாரும் பார்க்காதீங்க. ஏன்னா உண்மைக்குமே ஒருத்தர் இறந்தாலும் கூட கடைசியில போறதுக்கான வாய்ப்பு அந்த வீட்டுல கிடைக்காது. கூகுள்ல போட்டோ டவுன்லோட் பண்ணி எங்கேயோ ஏதோ ஒண்ணுல இருந்த அம்மா அப்பாவுக்கு ஆன போட்டோ ரெண்டையும் எடுத்து கடைசியில சும்மா இருந்த அம்மா அப்பாவையும் சாகடிச்சிட்டா அந்த பொம்பளை. இது அம்மா, இது அப்பா. அம்மாவும் அப்பாவும் இவதான் அந்த பணிப்பெண். அவங்களுடைய முகத்தை நான் வந்து காட்ட விரும்பல. அதான் பணிப்பெண் கூட இதை போட்டோ ஒரு நிமிஷம் நானே பதறிட்டேன். மோர்ச்சரியில பாடிங்க ரெண்டு அனாதையா இருக்கு அப்படின்னு அழும்போது கூட சேர்ந்து நானும் அழுது ஐயோ கவலைப்பட்டு, அடடா இப்படி ஒரு நிலைமையா? அது வேற ரெண்டு பிள்ளைங்க வேற அனாதையா இருக்குதே அப்படின்னு சொல்லும்போது ஒரு நிமிஷம் நானே அந்த சோக மியூசிக்குள்ள போயிட்டேன். கடைசியில உண்மை வெளி வந்துச்சு. இத முதல்ல கேளு. අපි තරුණා කියන්නේ අහුවෙච්ච අහුවිල්ල නම් මේ පළ ගෑනිට නම් කියලා වැඩන්නේ නැහැ මල්ලියෝ කියලා වැඩන්නේ. ඉතින් ඔයාලට කොහොමද ඕනින්ද මේ වගේ පට්ට ගෑනුන්ට අපි රවටෙන්නේ මල්ලියෝ. මටම දුකයි මම මට බැලුවා බං ඇත්තමයි මේ දුක නාගේ වෙන ගන්න බෑ මේ පට්ට ගෑනු බුරු කරන හැටි. මුන්ට මද அந்த அக்கா அவங்க தான் அதிகமா வந்து எமோஷனல் ஆயினது. சாக்கக்குறைன்னு இனிதான் சொல்லணும். அவ்வளோ எமோஷனல் ஆகி அவ்வளோலாம் கஷ்டப்பட்டு நேற்று ஒரு நாளையும் ஃபுல்லா வேஸ்ட் பண்ணி அவ்வளவு மெனக்கட்டு போராடி கடைசியில பார்த்தா எல்லாமே ஒன்னா நம்பர் பொய் பித்தலாட்டம். ஏஜென்ட்டுக்காரன் சும்மா விடுவானா? அவனுங்க எவ்வளவு நம்ம அப்படி தில்லுமுல்லுன்னா நம்மளை விட பெரிய தில்லுமுல்லுக்காரன் ஏஜென்ட்டுக்காரனுங்கள்ல. உடனே என்ன பண்ணியிருக்காங்க, உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி இந்த இடத்துல இந்த ஏரியாவில் இவங்களுடைய அட்ரஸ் இதுதான், இவங்களுடைய அப்பா அம்மா இறந்துட்டாங்களா, ஆக்சிடென்ட்ல இப்படி ஆகிருக்குதா, குழந்தைகள் இப்படி இருக்குதா, உடனேன்னு எல்லா டீட்டெயில்ஸையும் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட இடத்துக்கு ஏஜென்ட்டோட தெரிஞ்ச ஒருத்தர் போய் போலீஸ் ஸ்டேஷனால் போய் எல்லாம் செஞ்சு விசாரித்து பார்த்தா அம்மா அப்பாவும் நல்ல பத்திரமா வீட்டில் சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க. இந்த ஆபத்தையில் நல்லா தான் இருக்கிறாங்க. குழந்தைகளும் நல்லா தான் இருக்குது. கடைசியில் துபாய் போன கணவரும் இல்லை, வெளிநாட்டுக்கு போன தம்பியும் இல்லை. எல்லாமே சுத்தமான உருட்டு.
ஒன்னா நம்பர் உருட்டு. அப்படியும் வரத்தான் செய்யும். மஹிந்த ராஜபக்ச டாங் வேணுவா டோங் வேணுவா அப்படின்ற மாதிரி கடைசியில ஒன்னா நம்பர் சுத்தமான உருட்டு. இதுதான் ஜெனுவினான உருட்டு. ஆனா நீங்க உருட்டுங்க, வேண்டிய மாதிரி உருட்டுங்க. ஆனா இந்த மாதிரியான விடயங்கள் எல்லாம் உருட்டாதீங்க, பொய் சொல்லாதீங்க. இப்ப நேற்று அந்த தூதரக அதிகாரி அவங்க நான் நேற்று சில கண்டென்ட்கள் போட வேண்டியிருந்துச்சு, அதுவும் போட கிடைக்கல. கடைசியில இந்த சகோதரி வீட்டில் வேலை பார்க்குறவங்க குவைட்டி எல்லாருமே கொஞ்சம் ஒரு எமோஷனலும் டென்ஷனுமா இருந்தாங்க. கடைசியில பார்த்தா இது எல்லாமே ஒட்டுமொத்தம் உண்மைக்குமே ஒருத்தர் உண்மையே சொல்லி வந்தாலும் கூட இதுக்கு பிறகு அந்த உதவி செய்யற பாருங்க, அந்த அழுகைக்கும் அந்த வேதனைக்கும் மனசு இறங்குமா சொல்லுங்க பார்க்கலாம். உண்மைக்குமே ஒருத்தர் அழுது புலம்பி நம்மள்ட்ட வரும்போது நடிக்கிறாளா இல்லை உண்மையாவே சொல்றாளா அப்படின்ற ஒரு யோசனை நம்மளுக்குள்ள வந்துடும். உண்மையா இல்லையா? உண்மைக்குமே அந்த யோசனை நம்மளுக்குள்ள வந்துடும். நடிக்கிறாங்களா இல்லை உண்மையதான் சொல்றாங்களா தெரியலையே அப்படின்ற மாதிரி போகும். உண்மைக்குமே உதவி கேட்டு வாரவங்களுக்கு கூட அந்த நேரத்துல உதவி கிடைக்காம போகும். தயவு செய்து இந்த மாதிரி நாய் வேலை மட்டும் பண்ணாதீங்க. அதே மாதிரி இன்னொன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க இந்த மாதிரி தவறு செய்யறதால அந்த சகோதரி இப்ப செஞ்ச தவறால அந்த வீட்டுல இருந்து அவங்க சொல்லிட்டாங்க, எங்களுக்கு இதுக்கு பிறகு வேணாம், இப்படி போய் பித்தலாட்டக்காரி எங்களுக்கு வேணாம் அப்படின்னு ஏஜென்ட்ல எம்பசில இந்த ஏஜென்ட்ல கொண்டு போய் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா சொன்னாங்களா அவங்க, இல்லை நான் வாரேன் அந்த வீட்டுக்கே நான் வாரேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்களா, இல்லை இதுக்கு பிறகு வேணாம், நீ எங்களுக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா யோசிச்சு பாருங்க, இதே இப்போ இந்த வீட்டுக்கு இன்னொரு பணிப்பெண்ணோ இன்னொரு ஓட்டுநரோ வரும்போது வெளிநாட்டவர்கள், அதாவது குறிப்பா இலங்கையர்கள் என்ற ரீதியில இனிமே அவங்க டார்கெட் வச்சுக்குவாங்க. உண்மைக்குமே ஒருத்தருடைய தாயோ தந்தையோ குழந்தையோ மனைவியோ இறைவன் பாதுகாக்கட்டும், யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் வரக்கூடாது. இந்த வெளிநாடுகள்ல இருந்து நம்ம நாட்டுக்கு போய் சேரும் வரைக்கும் விதி அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இறைவனுடைய நாட்டம் அவ்வளவுதான், எழுதப்பட்ட எழுத்து அவ்வளவுதான், ஆயுள் அவ்வளவுதான். அப்படின்னா இப்போ யாரா இருந்தாலும் போய் தான் ஆகணும், நான் உட்பட நீங்க உட்பட என்ன அனைவருமே. ஆனா அந்த மாதிரி ஒரு உண்மையான சந்தர்ப்பம் நடந்து ஒரு தொழிலாளி அந்த இடத்துல போகணும் அப்படின்னு கேட்டா கூட அதுக்கு பிறகு என்ன செய்வாங்க, அனுப்பவே மாட்டாங்க. உண்மைக்குமே சொன்னாலும் கூட, ஆதாரத்தை காட்டினாலும் கூட உண்மை இல்லை, இதெல்லாம் ஃபேக், இதெல்லாம் யூடியூப்ல எடுக்கலாம், இதெல்லாம் கூகுளில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதில் கழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தயவு செய்து இந்த மாதிரி தவறுகளை பண்ணாதீங்க. இந்த மாதிரி நீங்க தவறு பண்றதால உண்மையா பாதிக்கப்பட்ட ஒருத்தருக்கு அந்த இடத்துல நியாயம் கிடைக்காம போ. அதனால இது என்னடா கடைசியில் இப்படி காமெடியா முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. இதுதான் நிதர்சனம். இவங்க இந்த பண்ணின தவறு அந்த வீட்டுல இனிமே யாருக்குமே இடம் கிடையாது, யாருக்குமே போகவே முடியாது. தயவு செய்து இந்த தவறை யாரும் பண்ணாதீங்க. முடிந்த வரைக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி போகிறதுக்கு நினைக்கிறாங்க. தயவு செய்து இந்த தவறை மட்டும் பண்ணிடாதீங்க. கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவை தயவு செய்து ஷேர் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.